சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பட் என்ன பார்க்க போறோம்னா, டிவிடெண்ட்னா என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ கரெக்டாக டிவிடெண்ட்னா கரெக்டாக என்னன்னா, ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி அவங்களுக்கு வர ப்ராஃபிட் இருக்குல்ல, அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்களோட பங்குதாரர்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் கரெக்டாக டிவிடெண்ட்னு கரெக்டாக சொல்லுவாங்க. சரி, இது வந்து கரெக்டாக கம்பெனிக்கு வந்து மாறுபடும். இப்போ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்து அவங்களோட வர லாபத்தை ஒரு பங்கு வந்து கரெக்டாக அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது அதோட பங்குதாரர்கள், அவங்களுக்கு வந்து கரெக்டாக கண்டிப்பாக டிவிடெண்ட் தான் கொடுத்தே ஆகணுன்ட்டு பட் அவசியம் இல்லை. சில கம்பெனிகள் வந்து பட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வர லாபத்தை வந்து திருப்பியும் அதே கம்பெனியில் வந்து ரீஇன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட வர லாபத்தை வந்து கரெக்டாக பொதுமக்களுக்கு, இங்கே நான் பொதுமக்கள் சொல்றவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியில் யாரெல்லாம் ஷேர் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க. இதுதான் கரெக்டாக டிவிடெண்ட். இப்போ இந்த டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து கரெக்டாக எந்தெந்த கம்பெனியெல்லாம் டிவிடெண்ட் வந்து பட் அதிகமாக தருமோ அந்த கம்பெனியெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி வாங்கினா நம்மளுக்கு வந்து கரெக்டாக டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். இப்போ பட் கரெக்டாக உதாரணத்துக்கு வந்து இந்த பியூசி ஸ்டாக் சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியெல்லாம் இருக்காங்களே அவங்களாம் பியூசி ஸ்டாக் சொல்லுவாங்க. பட் உதாரணத்துக்கு வந்து கோல் இந்தியா, அதுக்கப்புறம் சில பெட்ரோலியம் ஸ்டாக் எல்லாம், அந்த நேம் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து இப்போ தரேன், அதெல்லாம் பாருங்க. இந்த கம்பெனியெல்லாம் அதிக டிவிடெண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு பொதுத்துறை, இவங்கெல்லாம் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதனால இவங்கெல்லாம் டிவிடெண்ட் வந்து அதிகமாக கொடுக்க சான்ஸ் இருக்கு. இப்போ பிரைவேட் கம்பெனியில கூட டிவிடெண்ட் வந்து அதிகமாக தருவாங்க. அதுக்கு உதாரணமா வேதாந்தான்ட்டு ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் வந்து அதிகமாக தரும். இப்போ நம்ம லேட்டஸ்டா இந்த வீடியோ பண்றச்ச அவங்க லாஸ்டா டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 12% வரைக்கும் அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து பே பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து பே பண்றாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு, அது பேர் வந்து டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ டிவிடெண்ட் ஈல்டுனா என்னன்னா, அது எப்படின்னா, இப்போ அந்த கம்பெனி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து கரெக்டாக டிவிடெண்ட் வந்து பே பண்ணிருக்கு, அந்த மொத்த அமௌண்ட் பை அந்த ஷேரோட பிரைஸ், இது ரெண்டும் போட்டு வகுத்தா ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அதுதான் டிவிடெண்ட் ஈல்டோட பர்சன்டேஜ். இப்போ சரி, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து பே பண்ணதுன்னா அதுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து அனௌன்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க, நாங்கள் வந்து கரெக்டாக இந்த தேதியில் வந்து நாங்கள் கரெக்டாக டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறோன்ட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். ரெக்கார்ட் டேட்டுனா அந்த டேட்டுக்குள்ள யாரெல்லாம் ஷேர் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். மீதி மற்றவங்களுக்கெல்லாம் டிவிடெண்ட் வந்து கிடைக்காது. பட் கரெக்டாக உதாரணத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து இப்போ சொல்லிட்டு, இப்போ வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து டிவிடெண்ட் வந்து பே பண்ண போகிறோம், அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு. ரெக்கார்ட் டேட் வந்து இந்த டேட்டுக்குள்ள யாரெல்லாம் ஷேர் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டிவிடெண்ட் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படி சொல்லுவாங்க, அதான் ரெக்கார்ட் டேட். இப்போ அந்த டேட்டுக்குள்ள நீங்கள் ஷேர் வாங்கினா உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். இல்லை அந்த டேட்டுக்கு மேலே நீங்கள் அதிகமாக அந்த டேட்டுக்கு பிறகு நீங்கள் ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அப்போ வந்து டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிவிடெண்ட் வந்து கிடைக்க சான்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் கரெக்டாக டிவிடெண்ட் நீங்கள் ஸ்டாக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனி வந்து டிவிடெண்டும் நல்லா பே பண்ணுவாங்க, அதேமாரி அவங்களோட ஷேர் ப்ரைஸும் நல்லா ஏறும், அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து அப்ரிசியேஷன் ஆகும். அதேமாரி ஒரு சில ஸ்டாக் வந்து ஐடிசி, அதுக்கப்புறம் பவர் கிரிட் கார்பரேஷன், அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ். பட் இந்த கம்பெனியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வருஷம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவங்க வந்து டிவிடெண்டும் பே பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அவங்களோட ஷேர் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு சில கம்பெனி வந்து டிவிடெண்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க, அவங்களோட ஷேர் வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் 200 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த ஷேரோட வேல்யூ 5-10 வருஷம் கழிச்சு தானா கூட 200 ரூபாயிலேருந்து 210 ரூபா, 225 ரூபா அந்த மாதிரி தான் ஏறி இருக்கும் அதோட கரெக்டாக அந்த ஸ்டாக் பிரைஸோட. அப்ரேஷன் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கினா உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்கும். ஒன்று டிவிடெண்டும் வரும், உங்களுக்கு ஷேர் வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகும். இந்த மாரி கரெக்டாக கம்பெனியாக பார்த்து நீங்கள்
வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக நல்லது. பட் அதே மாரி நீங்க ஒரு கம்பெனி ஸ்டாக் வாங்கும் போது வெறும் டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் நீங்க பார்த்து வாங்க வேண்டாம். இப்ப நீங்க முதல்ல ஒரு ஸ்டாக் வாங்கும்போது அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபண்டமெண்டல், அந்த கம்பெனியோட வேல்யூ அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க லாஸ்டா வந்து கரெக்டா டிவிடெண்ட் பார்த்தா பயனுள்ளதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட வேல்யூ வந்து நல்லாவே இல்லை, அந்த கம்பெனி வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு, அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அவ்வளவோ கரெக்டா சரியில்லை, ஆனா டிவிடெண்ட் மட்டும் அதிகமா தராங்க, அதுக்கோசம் மட்டும் அந்த ஸ்டாக்கை வந்து அதுக்கோசம் மட்டுமே அந்த ஸ்டாக்ல வந்து நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க அப்படி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க 6 மாசம் 1 வருஷம் நல்லா கரெக்டா டிவிடெண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து லோ ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. லோ ஆகுனா நீங்க போட்ட பணமும் லோவா வந்து இல்ல உங்களுக்கு கரெக்டா ஒரு மாசம் ஒரு நல்ல டிவிடெண்ட் வேணும்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, நீங்க அதுல கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வெறும் டிவிடெண்ட் மட்டுமே வரும். அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இருக்கு, நீங்க அதுலயும் கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இதுதான் ஒரு என்னன்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து கரெக்டா ஷேர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.